இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1 vs 1 விளாட போகிறோம். நான் இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டே கீழே ஒருத்தர் 1 vs 1 வாங்கன்னு கூப்பிட்டாரு. அதனால் விளாட போகிறோம். உங்களுக்கும் 1 vs 1 போகணும்னா உங்கள் யூஐடி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டைம் இருக்கையில் விளாட்லாம். நான் தோற்றாலும் ஜெயித்தாலும் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஜெயிச்சா தான் போடுவேன் இல்லை. சரி இவரோட விளாட்லான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு மேட்ச்சே பயங்கரமாக லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ எப்படா ஆட போகிறோன்னு சொல்லிட்டு ஒன்டாப் அடிக்க ட்ரை பண்ணுறே முடியல. பயங்கர லேகு. சரி 2 ரவுண்டுக்கு மேலே இப்படியே பண்ணால் கேமை முடிச்சிருவோன்னு பார்த்தேன். அப்புறம் டோப்புன்னு மண்டியிலே போட்டேன். ஓடுறத பார்த்தீங்களா? ஐயே எப்படி லேகான நக்கிட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தேன். 2வது ரவுண்டு கொஞ்சம் நல்லா தான் வந்துச்சு. சரி நல்லா தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இப்போது நல்லா ஆடலான்னு சொல்லிட்டு கன் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வேறு இந்த க்ளூ பவர் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அதை வச்சு வந்துடுறான். அப்புறம் டொமில் போட்டு முடியல. டொமில் அப்படியே ஒன்டாப் அடிச்சிட்டேன். நான் 3 years old, அவர் 5 years old. இது எப்படி தெரியுமா இருக்குது? சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா AK-47 P90 எடுத்துகிட்டேன். அப்போது லேக் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக லேக் ஆகிட்டு தான் இருந்துச்சு. சரின்னு பார்த்தா அந்த பவரை போட்டார். எங்கே இருக்கான்னு பார்த்துட்டான். ஓகே அடிக்கிறான்டா டுமில் முடிச்சு விட்டான். இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு வேறு மொபைல் கேம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வச்சு மட்டும் ஓட்ட முடியாது. ஓகே இப்போ நம்ம என்னானாலும் அடிக்கிறோம். நம்ம போன வாட்டி கவனமாக இல்லை, இந்த வாட்டி கவனமாக இருக்கணும். இங்கேயே ஒளிஞ்சுக்குருவோம். எப்படா அடிக்கிறான்? இருறா P90 எடுத்துக்கிட்டு வரேன். எங்கடா ஆளை காணோம். இங்கே நின்னா இங்கே மண்டியில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓடிடும். எங்கேயா ஃபுட் ஸ்டெப்பு கேட்குது, ஆளையே காணோம் சுத்தமாக. இந்தா இருக்கான் போடு மண்டியிலேயே. போடு என்ன மண்டியிலே அடித்தாலும் சாக மாட்டேங்கிறான். நிற்கிறத பார்த்தீங்களா? 5 years oldன்னு காமிச்சுக்கிறேன். இப்போ 5th ரவுண்ட் வந்துட்டோம். நான் 1, அவன் 3. என்ன பண்ணுறது? நான் வாழ்க்கை என்ன கன்று எடுப்பான்னு தெரில. டபுள் பேரல் எடுத்திருக்கான். நமக்கு வர கன்று தான். ஓகே எனக்கு என்னன்னு தெரில. டபுள் பேரல் எடுத்தோன்னே நம்ம தாண்டா அப்படின்னு தோணிடுச்சு. போய் டொம்முன்னு அடிச்சு. என்ன தான் நான் வெறியாக இருந்தாலும் டபுள் பேரல் டேமேஜ் கொடுக்குறதுல இதாக இருக்குது. யாருமே 7 போகுது. எப்படி அடிச்சு பாடி. ஓகே இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் வந்தாச்சு. டக்குன்னு போகிறோம் முடிகிறோம். எப்படியோ 2 வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் பார்த்துக்கலாம். மேலே சேஃபாக மேலே ஏறிடுவோம். ஃபுட் ஸ்டெப் கேட்குது. இந்த இருக்கான் டொமில். என்னங்க டேமேஜாக அவ்வளோ விழ மாட்டேங்குது. இன்னும் ஒட்டி ஓடி இருக்கான் டொமில். இப்படி அடிச்சாச்சு. எப்படி போஸ் செம்மையாக இருக்கா? ஓகே நான் நெக்ஸ்ட்டு ஈவினிங் போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். கொஞ்ச நாள் கழித்து வியூஸ் ரொம்ப போக மாட்டேங்குது. வீடியோவுக்கு 10, 50 அப்படின்னு தான் போகுது. ஷார்ட்ஸுக்கு கொஞ்சம் 1000 போகுது. ஆனால் மெயின் வீடியோ வியூஸ் போகணும். அதனால் நீங்கள் தான் ஷேர் பண்ணி லைக் பண்ணணும். புதுசாக சேனல் வச்சுருக்கேன், சப்போர்ட் பண்ணிடுங்கோ. எங்கே ஆளை காணோம். 3க்கு 3 இருக்கோம். ஃப்ளாஷ்பேங் போட்டார். சரி நம்ம போய் அடிச்சிருவோம். யூஎம்பி எடுத்து போய் தான் வராண்டா. இங்கே இருந்தால் மண்டை தெரியும். நம்ம கீழே குதிச்சிருவோம். அடிக்கிறான் பாருங்க. நம்மளும் டெஸ்டியில் போய் அடிக்க ஒன்ட்டாப் அடிக்கிறோம் முடிக்கிறோம். ஓடு. இந்த இருக்கான் டுமில் 32. வரான் டுமில். போன வாட்டி மாதிரி ஒரு ஒன்டாப் போடுறோம். டுமில் ஐயோ அறா. அவன் அடிச்சிட்டான். ஏன்னு ஒரு ரவுண்டு ஜெயிச்சா வின்னுங்க. 3ல் இருக்கோம் நம்ம. எப்படியாவது இந்த ரவுண்டு ஜெயிச்சாதான் 4க்கு 4ன்னு வந்துடும். ஐயோ நான் எப்போவும் ஒரேடியாக ஜெயிப்பேன், ஒரேடியாக தோப்பேன். இப்போ பாருங்க 3, 4, 2, 3ன்னு போய்கிட்டு இருக்கு. பவரை போட்டாப்பில் இருங்க. அழுத்திடலாம். ஒரே அடியாக அழுத்தி பிடிச்சிருவோம். இது
பின்னாடி போகிறான் டிமிட்டு இன்னும் கொஞ்சம் தான் அடித்தாலும் பரவாயில்ல, கிட்ட போய் அடிச்சிடுவோம். டிமிட்டு முடிச்சாச்சு. 4 vs 4. அவங்களுக்கு பிடிச்ச கன்னை எடுத்துக்கலாம். அதாவது 2 பேரும் வேறு கன்னை எடுத்துக்கலாம். இதுதான் ரொம்ப டஃப் இருக்கிறதுலையே. ஏன்னா 4க்கு 4 வரையில என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு விளாடையில். யாரா ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு. என்ன கன் எடுத்துருப்பான்னு வேறு தெரியாது. இதுவே நம்ம எடுக்கிறதா இருந்தால் கூட அவனுக்கு ஆட வராததாக எடுத்துடலாம். இந்த இடம் வேறு கோளாறான இடமாச்சே. வந்துட்டான், இன்னைக்கு போகிறான். இந்த பவரை வேற போட்டுடுறான். ஐயா கீழே குதிக்கிற எச்சாட் வில்லலை க்ளோவால் போட்டுருவான். வந்து மண்டையிலே அடிச்சாலும் அழுத்திடுவான். சரி இப்படி போகிறோம், இப்படி போய் பின்னாடி வரானா, அப்போ இப்படி போய் அடிப்போம். முடிச்சு விட்டாங்க. சரி வேறு யாராவது கொள்ளலான்னா மறக்காம யூஐடி போடுங்க, கண்டிப்பாக விளாட்லாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.